வந்துடுறேன், இதெல்லாம் நான் செய்ய வேண்டியதுக்கு அதை செஞ்சுட்டு வந்துடுறேன் என்பதாகலாம் அவர் அந்த நேரத்துல அவர் என்ன நேரத்தை அவர் கேட்டாலும் அதில் ஒரு நிமிடம் கூட ஒரு வினாடி கூட அல்லாஹ் அதை தாமதிக்க விட மாட்டான். அந்த நேரம் வந்துருச்சுன்னா அந்த உயிர் கைப்பற்றப்பட்டு விடும். அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல நான் தௌபா செய்து கொள்வதற்கு நேரம் கேட்டா கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த நேரம் கொடுக்கப்படாது. அப்போ அந்த எந்த நேரத்தில் அந்த அல்லாஹ் இறுதி முடிவை எழுதி இருக்கிறானோ அதுக்கு முன்னால் வரையிலும் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக சொல்லலாம். ஒரு அடியானுடைய தௌபா எது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொன்னா, அவருக்கான அந்த மரண நேரம் நெருங்குகின்ற வரையிலும், அவருக்கான குறித்த அந்த நேரம் வருகின்ற வரையிலும் தௌபாவினுடைய வாசல் திறந்தே இருக்கிறது. அது வரைக்கும் அவர் தௌபா செஞ்சாருன்னு என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஒரு இடத்தில் அல்லாஹ் ஒருவருக்கு மரணத்தை எழுதிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய தேவையை அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இப்போ அவர் எங்க மௌத்தா போறாரு, இவருடைய மௌத்து இங்கயா, நம் யாருடைய மௌத்து எங்க நடக்கும் யாருக்கும் தெரியாது. சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம், மதினாவில பஸ்ல பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 45 நபர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, அவர்களுடைய மரணம் அங்க நெருங்கிருச்சு. அப்ப யாருடைய மரணம் எங்க இருந்து யாருக்கும் தெரியாது. அந்த நிலை ஏற்படுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி அவங்க குடும்பத்தோட நின்றது, பேசியது, பழகியது, அவங்களுடைய அந்த நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க, இன்னைக்கு இந்த இரவுல இந்த பஸ்ல பயணம் செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு விபத்துல நாம மரணம் அடைவோம் என்பதாக நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருவருக்கு அல்லாஹ் மரணத்தை ஒரு இடத்துல அல்லாஹ் தேர்வு செய்வான். ஒரே இடத்துல எல்லாத்துக்கும் மௌத்து கிடையாது. யாருமே என்ன செஞ்சிட முடியாது, நான் என் வீட்டிலேயே இருந்த நிலையிலே நான் என்ன செஞ்சிடுவேன், நான் மௌத்தாயிடுவேன் என்பதாகலாம் சொல்ல முடியாது. எங்க வேண்டாலும் மரணம் வரும். ஆனா அல்லாஹ் எங்க எழுதி வச்சிருக்கிறானோ, இந்த அடியானுடைய மரணம் எங்க என்பதாக அல்லாஹ் எங்க எழுதி வச்சிருக்கிறானோ அந்த இடத்துக்கு அல்லாஹ் கூட்டிட்டு போயிடுவான். மௌத்து இங்க இல்ல வேற இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு தேவையை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு அவரை வர வச்சு அங்கதான் உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு அல்லாஹ் வர வைப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இணைமிக்க சகோதரர்களே, அனைத்தையும் அப்படியே விட்டு விட்டு போக வேண்டியதுதான் ஒரு மனிதனுடைய கடைசி நிலை. எதையுமே அவர் சரி கூட செஞ்சு வைக்க முடியாது. ஆனா அவருக்கு அந்த நேரம் வந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடணும். மௌத்து எப்படி வேணாலும் வரலாம், பயணத்துல வரலாம், கடையில வரலாம். கடையில சில பேரை நம்ம பாக்குறோம், கடையில போய் கடையை திறந்து அப்பதாங்க உட்கார்ந்தாரு, உட்கார்ந்த இடத்துலயே ரூஹு போயிடுச்சு அப்படி நம்ம சொல்லுவங்களை பார்த்திருக்கோம். சில நபர்களுடைய சாலைகள்ல விபத்தின் மூலமாகவோ அல்லது சாலைகள்ல நடந்து போயிருக்கும் பொழுது ஏதோ ஒரு நிலை ஏற்பட்டு மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். இன்னும் சில மனிதர்களுடைய மரணங்களை நம்ம தொழுகையில கூட பார்க்கணும். தொழுகையில கூட தொழுதுகிட்டு இருக்கிறாரு, சஜிதாவுல இருக்கிறாரு, மரணம் அடைஞ்சிடுறாரு, ருக்குவுக்கு போன